Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. லோக்சபா தேர்தல் முடிவுகள் கடந்த வாரம் வெளியானது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் திமுக கூட்டணி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி அசத்தியது. கடந்த முறை திமுக கூட்டணி தேனியை தவிர்த்து 39 தொகுதிகளில் வென்றிருந்த நிலையில் இந்த முறை 40 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த இந்த லோக்சபா தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் 22 பேர் போட்டியிட்டனர். திமுகவினர் 21 பேரும், கொங்கு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து ஒருவரும் என உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இந்த 22 பேரும் வெற்றி பெற்றனர். இதற்கிடையே திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் நீட் விலக்கு, நிதி உரிமை உட்பட 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பாக திமுக தரப்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், லோக்சபா தேர்தலில் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு வியூகம் வகுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும், வெற்றிக்காக உழைத்த திமுக தொண்டர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்ல காரணமாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, 40 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா ஆகிய 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழாவாக ஜூன் 14ஆம் தேதி கோவையில் கொண்டாடுவது என்பது முதல் தீர்மானம். நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தேசிய தலைவர்கள் சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்பது 2வது தீர்மானம். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்காக நிதி உரிமை, மொழி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் அயராது குரல் கொடுப்போம் என்பது 3வது தீர்மானம். நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்பது 4வது தீர்மானம். நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோர் இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பது 5வது தீர்மானம். இந்த 5 தீர்மானங்களும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be.